வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் விசுக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இட்லி தோசை சாதத்துக்கு பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் 5 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இது 300 கிராம் அளவு. பாத்திரத்தில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சின்னதாக 3 வர மிளகாய், 4 பல் பூண்டையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம வேக வச்சுருந்த தக்காளி வர மிளகாயை உள்ளே போட்டுக்கலாம். இதோடைய 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி விழுதை வாணலியில் ஊற்றிடலாம். மிக்சி ஜார் அலசி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நுரை பொங்கி வர்ற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையை மட்டும் போட்டு பொரிஞ்ச பிறகு குழம்புல ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். சூப்பரான சுவையில் சுலபமாக செஞ்சுருக்கிற இந்த தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.